அருளும் ஆர்வம் ஸ்ரீ ஸ்ரீ அன்னை பகவான் அருளை வேண்டியும் குருநாதர் பூஜ்ய ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவருடைய அருளையும் ஆசியையும் பிரார்த்தித்து ஸ்ரீ அன்னையின் சாநித்தியம் நிரம்பிய நம்முடைய தியான மையத்தை வணங்கி இந்த தியான கூடலில் பங்கேற்றுள்ள அனைத்து அன்னை அன்பர்களையும் வணங்கி என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு விசேஷமான நாளாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் நாளை 27ஆம் தேதி நம்முடைய குருநாதர் பூஜ்ய ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களுடைய பிறந்த தினமாகும். இந்த வேளையிலே எனக்கு இந்த அரியதொரு வாய்ப்பை வழங்கிய நம்முடைய தியான மைய பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை பதிவு செய்கிறேன். இன்றைய சொற்பொழிவிற்கு நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அருளும் ஆர்வமும் என்கிற கட்டுரையிலிருந்து எடுத்துக்கொண்டுள்ளேன். அது நம்முடைய தியான மையத்தால் வெளியிடப்பட்ட வேணுகானம் என்ற புத்தகத்தில் 6வது கட்டுரையாக பக்கம் 35 அமைந்துள்ளது. இந்த கட்டுரை ஒரு விசேஷமான ஒரு சிந்தனைக்குரிய கட்டுரை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த கட்டுரையில் அப்பா அருளை பற்றி பலவாறாக குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் ஆர்வத்தை பற்றி அதிகமாக குறிப்பிடவில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் குறிப்பிடுகிறார். அதுல நமக்கு ஒரு அழுத்தமாகவும் தெளிவாகவும் ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். பெரும்பாலும் அருளை நோக்கிதான் இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. இதுல இந்த கட்டுரையை தொடங்குவதற்கு முன்னால் ஆர்வம் என்பதை பற்றி பகவான் ஒரே ஒரு வரியில சொன்னது மட்டும் அன்னை என்கிற புத்தகத்தில் தொடக்கத்திலேயே பகவான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இரு சக்திகள் உள்ளன, அவற்றின் இணைந்த செயலின் மூலமே நமது முயற்சியின் மிகப்பெரிய மிக கடினமான நோக்கம் நிறைவேற முடியும். கீழிருந்து அழைக்கும் தளராத நிலைத்த ஆர்வம், மேலிருந்து அதற்கு பதிலளிக்கும் பேரருள். இதுதான். அப்போ நம்ம கீழிருந்து அழைக்கக்கூடிய ஒரு ஆர்வம் என்கக்கூடிய ஒரு அழைப்பானது, அதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, நமது முயற்சி அது என்னன்னா மிகப்பெரிய முயற்சியாக இருக்க வேண்டும், நோக்கம் மிக கடினமானது, அதை நிறைவேற்றுவதற்கு கீழிருந்து அழைக்கும் தளராத நிலைத்த ஆர்வம்.
தளர்ச்சியே இல்லாத ஒரு நிலை பெற்ற ஒரு ஆர்வம் வேண்டும். அப்படி இருந்தா மேலிருந்து அதற்கு பதிலளிக்கும் பேரருள். இதுதான் அவருடைய தொடக்கத்துல அவர் சொல்றது. இப்ப அப்பா வந்து பெரியாரின் புத்தகத்துல வந்து பக்கம் 9ல குறிப்பிட்டிருக்கார். இதை பற்றி இந்த ஆர்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அருளையும் ஆர்வத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, மதரோட அந்த தி அசென்ட் டு ட்ரூத் அப்படிங்கிற ஒரு அன்னையே தயாரித்த ஒரு நாடகம். பங்கேற்று அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது ஆசிரமத்துல மதர் இருக்கும்பொழுது. அந்த நாடகத்துல தி அசென்ட் டு ட்ரூத்ங்கிறதுல பாத்தீங்கன்னா 2 கேரக்டர் வரும். அதுல வந்து 2 ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரண்ட், செகண்ட் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு கதாபாத்திரத்துக்கும் அதனுடைய உண்மையான ஒரு பெயர் குறிப்பிடாம தான் இருக்கும். அதுல மொத்தம் 7 கதாபாத்திரங்கள் வரும். 8வது கதாபாத்திரமாக தி 2 ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படின்னு மதர் குறிப்பிடுவாங்க. அப்போ இந்த அருள் வந்து எங்க இருக்கு? அந்த அருளை வந்து எப்படி இருந்தா கண்டுபிடிக்கலாம்? அதற்கு திறவுகோல் என்னவென்றால், அது வந்து ஆர்வம் மட்டுமே ஆகும். நம்முடைய ஒரு நிலைத்த ஆர்வம், மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்தால்தான் நாம வந்து அருளை நோக்கி நகர முடியும். அப்படி அந்த ஆர்வம் இருந்தால் அருள் நம்மை நோக்கி நகரும். அப்ப நமக்கு அதுக்கு எது எது வந்து நமக்கு கடினமாக இருக்கிறது என்று பார்த்தோம்னா, அடிப்படையிலேயே அப்பா வந்து இந்த கட்டுரையில சொல்லக்கூடியது, அன்னையினுடைய அவதார நோக்கத்துக்கு அப்பா அவர் சொல்றாரு இதுல. வந்து இந்த நேரத்துல வந்து இது ஒரு நன்றியின் வெளிப்பாடாக நான் இந்த கட்டுரையை எடுத்துக் கொள்கிறேன். மனிதனுடைய சுயநலமான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக தம் பரநலமான லட்சியமாக கொண்டவர் அன்னை. மனிதனுடைய சுயநலமான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக தம் பரநலமான லட்சியங்களை கொண்டவர் அன்னை. அன்னைக்கு பரநலம் லட்சியமாக இருந்தாலும் மனிதனுடைய சுயநலமான ஆசைகளை அன்னை பூர்த்தி செய்கிறார். அதை நாம் பெற்று அனுபவிப்பதே அருள் எனவும் கூறுகிறார். இறைவனின் திருவுள்ளத்தை பூவுலகில் சொர்க்கமாக மனிதன் அனுபவிக்க அவதாரம் எடுத்த அன்னை அவனுக்கு அளவு கடந்து வாரி வழங்கும் வழங்குபவைகள் 2. 1 அபரிமிதமான அதிர்ஷ்டம், 2 அதமா உள்ள வச்சது எண்ணெய் பாட்டில், உப்பு. 2 1 வந்து அபரிமிதமான அதிர்ஷ்டம், மற்றொன்று 2வதாக அளவு கடந்த பாதுகாப்பு. மிக மிக ஆர்வமாக மனிதன் கண்களை மூடி இவற்றிலிருந்து விலகி தன் நாடி நரம்புகள் விரும்பும் சுவையை ஆர்வமாக நாடுவதையே தன் வாழ்வு என கொள்கிறான். மனிதன் வந்து சுவை என்கிற ஒரு விஷயத்துல இருந்து அது வந்து தன் நாடி நரம்புகள் எல்லாமே அந்த இதுல வந்து சுவைப்பதில் உள்ள ஆர்வத்தை நாடுவதில் தான் மனிதன் தன்னுடைய வாழ்வு என அவன் கொள்கிறான். ஆனால் அவர்கள் சுயநலமான மனிதனுக்கு பரநலமான தன் லட்சியம், அதன் வழியாக அருளை வழங்குகிறார். இதுதான். இப்ப ஆர்வம் வந்து 1வது சுவை என்று சொன்னால் அதற்கு வந்து அன்னையினுடைய இதுல ரசா. இங்க வந்து அன்னைக்கு பரநலம், நமக்கு சுயநலம். அன்னைக்கு வந்து ஆனந்தம் மட்டுமே, நமக்கு அகந்தை மட்டுமே. அன்னைக்கு வந்து ஆர்வம் என்கின்ற தெய்வீகத்தை கொண்டு வர வேண்டும். மனிதனுக்கு ஆசை என்கிற ஒரு பண்பை கொண்டு அவன் அகந்தையை கொண்டு வருகிறான். இதுதான் இந்த கட்டுரையில் அவர் சொல்லக்கூடியது இந்த விஷயம்தான். ஆனா ஆர்வத்தை பற்றி அதிகமாக அவர் சொல்லவில்லை. இருந்தாலும் சுயநலமான மனிதனுக்கு பரநலமான அன்னை எந்தெந்த வகையில் நமக்கு அருளை வழங்குகிறார் என்பதை அப்பா அவர்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறார்கள். இது மிகச்சிறிய கட்டுரை தான், இருந்தாலும் ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கட்டுரை இது. இப்பன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து
ஓய்வு, உறக்கம், முக்கியமான சில விசேஷங்கள் வரும் பொழுது அதற்காக நாம் எடுத்து செலவு செய்யக்கூடிய நேரங்கள், இப்படி அனைத்தும் ஒரு புறம் இருந்தால் கூட இது இல்லாமலே பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. இது எப்படி அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நாம் அப்படி வழங்கப்பட்டதை ஒரு இரு முறை தான் அனுபவிக்கிறோம். இருந்தாலும் அது யாருக்காக அது நடந்து கொண்டிருக்கிறது, யாருக்காக உழைக்கிறது, யாருக்காக அந்த சேவை செய்யப்படுகிறது என்பதிலிருந்து அப்பா இந்த கட்டுரையை தொடங்குகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு. ஞாயிறு விடுமுறையின்றி ரயில் வருஷம் முழுவதும் ஓய்வின்றி நாள் தவறாமல் பிரயாணிகளை சுமந்து செல்கிறது. அவர்களால் சுமந்து செல்ல முடியாத சுமைகளை சுமைக்காக உள்ள தனி ரயில் எடுத்துச் செல்லும். அப்ப எந்த நாளும் ஒரு விடுப்பு இல்லாமல் எல்லா நாட்களிலுமே ரயில் போய்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. யாருக்காக? பிரயாணிகளை சுமந்து அவர்களுடைய இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அப்படி நம்ம வச்சிருக்கக்கூடிய சுமைகள், லக்கேஜ், இதை ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துட்டு போகலாம். அதுக்கு மேல இருந்தா அதுக்குன்னு தனியா குட்ஸ்ன்னு ஒரு ட்ரெயின் வச்சு அதுலயும் விடுறாங்க. அப்படி அது அதனுடைய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம இப்ப எப்பொழுதோ ரயிலில் பிரயாணம் செய்கிறோம். டெய்லி நம்ம ட்ரெயின்ல போயிட்டே இருக்கிறது இல்லை. ஆனா ரயில் சேவை தினமும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ட்ரெயின் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நிறைய ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கு. எதற்காக? பிரயாணிகளுடைய, பேசஞ்சர்ஸுடைய ஒரு சேவைக்காக. அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அவர்கள் எல்லாம் எல்லா ஊருக்கும் போகணும். ஒவ்வொரு பணி நிமித்தமாக வருவார்கள். அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் அதனுடைய கடமை. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல ஒரு ரயில்ல நாம என்றோ ஒரு நாள் தான் பிரயாணம் செய்கிறோம். ஆனா நாம் ரயிலில் செல்ல வேண்டும் என ரயில் வற்புறுத்துவதில்லை. அப்ப ட்ரெயின் டெய்லி போறதுனால நீங்களாம் கம்பல்சரியா ட்ரெயின்ல பயணம் பண்ணணும்னு ட்ரெயின் ஒரு காலம் நம்மளை நிர்பந்திப்பதில்லை, வற்புறுத்துவதில்லை. அதை சார்ந்த துறைகள் கூட அதன் சேவை இடையறாது நடக்கிறது. அப்ப ட்ரெயின்ங்கிற ஒரு சர்வீஸ், ஒரு டிரான்ஸ்போர்ட் இடையறாது நடந்துகிட்டே தான் இருக்கு. அது நிற்பதில்லை, நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நாம் எப்போதாவது ஒரு நாள் தான் அதுல பயணம் செய்கிறோம். ரயில் போகாத இடங்களுக்கு பஸ் போகிறது. ரயில் போகாத இடத்துக்கு பஸ் போய்கிட்டு தான் இருக்கு. அதுவும் இதே மாதிரி தான் ரொட்டீனா நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி பஸ் போக முடியாத இடத்திற்கு, பஸ் ஒரு இடத்துக்கு போக முடியல, அந்த இடத்துக்கு ஆட்டோ, வண்டி, சைக்கிள் இந்த மாதிரி உள்ளது போய்கிட்டு தான் இருக்கு. மொத்தம் அதுவும் போய்கிட்டே தான் இருக்கு. சரி, எதுவுமே போக முடியாத ஒரு இடம், அப்படி ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப முதல்ல என்ன சொன்னாரோ அதே தான் பஸ்ஸுக்கு, ஆட்டோக்கு, காருக்கு, சைக்கிளுக்கு எல்லாத்துக்கும் அதே தான் வச்சுக்கணும். இப்போ சைக்கிள் நம்மளை நிர்பந்தப்படுத்துவதில்லை. நாம எடுத்து அந்த சைக்கிளை ஓட்டணும்னு சைக்கிள் நம்மளை கூப்பிடுறது இல்லை. நம்மளும் அதே மாதிரி சில நேரம் சைக்கிளை ஓட்டிட்டு திருப்பி கொண்டு அங்க வச்சுருவோம். அவ்வளவுதான். இதே போலதான் அதனுடைய சேவை இருக்குங்கிறார் அப்பா. அப்ப எதுவுமே போக முடியாத இடத்துக்கு அப்ப நம்ம போய் தானே ஆகணும். எதுவும் போகாத இடத்திற்கு நம் கால்கள் நம்மை சுமந்து செல்கின்றன. அப்படி எதுவுமே போக முடியாத இடத்திற்கு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட 2 கால்கள் இருக்கு இல்லையா, இதால நடந்து நம்ம போவோம். ஒரு சின்ன பாதை இருக்குன்னா அது வழியா நம்ம நடந்தே போயிடுவோம் இல்லையா. வீட்டுக்குள்ள நம்ம நடந்தான் போகணும். அதனால அப்ப கால்கள் நம்மை சுமந்து செல்கின்றன. அப்ப இந்த மாதிரி உள்ள இவற்றின் இடைவிடாத சேவை நம் கண்களில் படுவதில்லை. இதோ வந்துட்டேன்னு நம்ம சொல்லுவோமே தவிர நம்ம காலால தானே நடந்து போனோம். அப்ப காலோட நினைவு வர்றதில்லை. நடக்கிறது நம்ம நினைச்சுப்போம் இல்லையா. அப்போ கால் சௌரியமா இருக்கா, எப்படி இருக்கு, அதெல்லாம் அதுகிட்ட பர்மிஷன்லாம் வாங்க மாட்டோம். இதை வரேன்னு நம்ம ஓடி போயிடுவோம். ஏன்னா மெதுவா போவோம். எல்லாமே நம்முடைய விருப்பம் தான். அதான் அவர் சொல்றார், இவற்றின் இடைவிடாத சேவை நம் கண்களில் படுவதில்லை. உலகம் ஏற்பட்ட நாளாக உள்ள அமைப்பு இது. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. உலகம் என்று தோன்றியதோ அன்றிலிருந்து இதேதான் நம்முடைய அமைப்பு. 2வது, நாளுக்கு நாள் இவை புதிய சௌகரியங்களையும் தருகின்றன. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இதை ஒரு டெவலப் ஆகி இன்னும் நமக்கு நம்ம சௌகரியத்தை அதிகமா
உத்தேசம் பண்ணி அது வந்து நிறைய நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குது. அதான் அவர் சொல்றார். ஏன்னா ட்ரெயினோடது நமக்கு தெரியும். ட்ரெயின் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, இப்ப இன்னைக்கு எப்படி வந்திருக்கு, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதனாலதான் அவர் அப்படி சொல்றார். இவை புதிய சௌகரியங்களை தருகின்றன. அருளின் 1000 சேவைகளில் போக்குவரத்தும் ஒன்று என்பது சொல்றார். இந்த மாதிரி அருள் 1000 விதமாக நம்ம பூமியில இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த போக்குவரத்து என்று எடுத்துக்காட்டக்கூடிய உதாரணம் அவைகளுள் ஒன்று அப்படின்னு இதுல ஒரு உதாரணமா நம்ம கொடுத்து இதை சொல்றார். இதைதான் பாக்கிக்கும். வாழ்வில் விரக்தி அடைந்தவன் வாழ்வை முடித்துக் கொள்ள இப்படி போகக்கூடிய ட்ரெயின்ல என்ன வருது பாருங்க, அடுத்த ஒரு இடைஞ்சல் வருது. வாழ்வில் விரக்தி அடைந்தவன் வாழ்வை முடித்துக் கொள்ள தண்டவாளத்தின் மீது படுக்கிறான். இப்படி இதே ட்ரெயின் நமக்கு ரயில் வந்து நமக்கு பல சௌகரியங்களை பண்ணா கூட மனிதன் என்ன செய்யறான், தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக அந்த ரயிலோட தண்டவாளத்துல ஒரு விரக்தி அடைந்த மனிதன் தண்டவாளத்தின் மீது படுக்கிறான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதிரியை ஒழிக்க கங்கணம் கட்டி கொண்டு காரை அவன் மீது மோதி அவன் உயிரை எடுப்பவனும் உண்டு. ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கான், அவனை எப்படியா தீர்த்து கட்டணும்னு சொல்லி காரை எடுத்துட்டு போய் அவன் மேல மோதி அவனை மாய்த்து விடணும்னு இருக்கான். சில நேரம் இந்த முயற்சி என்ன ஆகும்னா தலைகீழா மாறிடுதுங்கிறாங்க அப்பா. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது. ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வைத்து அப்பா அவர்கள் நம்மளை அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்போ என்ன ஆகுது, அம்முயற்சி தலைகீழாக மாறி மோதியவன் உயிர் போவதும் உண்டு. ஒருத்தனை காரை வச்சு மோதி கொள்ளுன்னு நினைக்கிறவன் அவனுக்கு வேற விதத்துல அந்த காரு மோதி அவனே இறந்து போயிடுவான். அப்படி நடப்பது உண்டு. அப்ப இரவும் பகலும் சுமந்து செல்லும் கால்களை நம்மால் எப்பொழுதும் பத்திரமாக வைத்திருக்க முடிவதில்லை. நம்மளோட உடலுக்கு வர இப்படி எல்லாம் பலது இருந்தா கூட ஒன்றுக்கொன்று மாறுபட்டு அதை உபயோகப்படுத்தினால் கூட அப்ப வந்து என்ன ஆகும், அந்த ஒரு இடம் எப்படி இருக்கிறதோ அந்த இடத்திற்கு தகுந்தா போலதான் நம்முடைய விஷயங்களும் இருக்கும். அதுதான் சொல்றாரு. இரவும் பகலும் சுமந்து செல்லும் கால்களை நம்மால் எப்பொழுதும் பத்திரமாக வைத்திருக்க முடிவதில்லை. காலை முள்மேல் வைத்து குத்தி கொண்டு அப்போ நம்மளால காலையாவது நம்மளால பாதுகாப்பா ஒரு விழிப்பா இருந்து பாதுகாக்க முடியறதானா இல்ல. அப்ப கால் போய் முள்ளு மேல குத்தி நம்ம என்ன சொல்றோம், முள் குத்தி விட்டது என்கிறோம். இப்படிதான் நம்முடைய ஒரு சுயநலத்தை அப்பா சொல்றாரு. நம்ம வந்து எப்பவுமே நமக்கு நாமே ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்வோம். அது பேச்சு வழக்கையும் வந்துடும். முள்ளு குத்தி விட்டது என்போம். நாம வந்து நம்முடைய இவ்வளவு சேவை செய்யக்கூடிய காலை நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா? அப்ப நம்ம விழிப்போட இருக்கணும். அப்ப கால் நடக்கக்கூடிய இடங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கணும்னு அப்பா சொல்றாரு. அப்படி இல்லை என்றால் முள் குத்தி விடும். அப்பொழுது கூட நம்ம என்ன சொல்றோம்னா, முள் குத்தி விட்டதாக முள்ளு மேலதான் நம்ம குற்றத்தை சொல்லுவோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பெரிய காரியத்துல அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு துப்பாக்கி இருக்குன்னு வச்சுங்க, அந்த துப்பாக்கி எவ்வளவு அழகா ஒரு நல்ல மாடல் ஒரு விசேஷமான துப்பாக்கியா இருந்தா கூட நம்ம அந்த துப்பாக்கிய டக்குன்னு எடுத்து இதை பாருங்க அப்படின்னு சொல்லி நீட்டினோம்னா எல்லாருமே பயந்துருவாங்கிறாரு. அப்ப அதுல விஷய ஞானம் உள்ளவர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு புது மாடல் நம்ம சொல்லும் பொழுதுதான் அவர்கள் அச்சப்படாமல் பார்ப்பாங்க. ஒரு பொது வழியில ஒரு துப்பாக்கி கொண்டு போய் காட்டணும்னு வச்சுங்களேன், இது ஒரு நல்ல துப்பாக்கி இப்ப புதுசா வந்ததுன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏனென்றால் அதனுடைய தன்மை, துப்பாக்கி என்பது அச்சுறுத்துவது, அதனுடைய தன்மை. அதனால அதை பத்தி தெரியாதவங்க அதை கண்டு பயப்படுவார்கள். அப்ப எப்படி இந்த அருள் செயல்படுகிறதுங்கிறத அவர் சொல்றார். இறைவன் இரவும் பகலும் இடைவிடாது செயல்படுவது அற்புதம். அப்ப அற்புதம் என்பது இறைவன் வந்து ஓய்வு உறக்கம் எதுவுமே இல்லாமல் பாக்கி எல்லாவற்றுக்கும் அது இருந்த போதிலும் இறைவன் இந்த பூலோகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இரவும் பகல் எல்லாமே வந்து செயல்படுவது அற்புதம். அதான் அற்புதம். மனிதன் அவற்றை பெரும்பாலும் அற்புதமாகவே அனுபவிக்கிறான். ஆனால் அவன் மனத்தில் இறைவன் செயல்படுவதில்லை. அப்படி உள்ள அற்புதத்தை மனிதன் அற்புதமாக அனுபவிக்கிறான். ஆனால் இந்த அற்புதங்கள் யாரால நிகழ்த்தப்படுகிறது என்பதை அறியாமலேயே அற்புதத்தோடயே நிற்பான். அந்த அற்புதத்தை கொண்டு வரக்கூடிய செய்யக்கூடிய ஆண்டவனை, இறைவனை அவன்
மனத்தில் அவனுடைய மனதில் இறைவன் செயல்படுவதில்லை. அற்புதம் மட்டும் செயல்படும். அதாவது அனுபவிக்கிறது மட்டும்தான். அதாவது சுருக்கமாக சொல்ல போனா பிரார்த்தனை சமர்ப்பணத்தில் அப்பா சொல்வார், வாழ்வு ருசிக்கிறது, அன்னை ருசிக்கவில்லை. அருள் மனிதனை நாடி வரும் பொழுது மனிதன் சுவையை விரும்பி நாட தவறுவதில்லை. அருளை மனிதன் நாடி வரும் அருள் மனிதனை நாடி வரும் பொழுது மனிதன் சுவையை விரும்பி நாட தவறுவதில்லை. மனிதனுக்கு தெரிந்தது எதற்காக என்பதை காரணம் கண்டுபிடிக்காமல், அதனுடைய மூலத்தை அறியாமல், அதனுடைய சுவையை மற்றும் சுவைப்பதை மட்டுமே தன்னுடைய லட்சியமாக கொள்ளக்கூடிய மனிதன். அதற்கு பின்னால் அருள் இருக்கிறது என்பதை அவன் அறிய மாட்டான். அதை அவன் நினைவில் கொள்ள மாட்டான். இறைவனை பொறுத்தவரை மனிதன் நாடும் சுவையும் அருளின் அம்சமாகும். இறைவனுக்கு எப்படி? அதாவது 2 விதமான ஆர்வம் இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆர்வம் ஒன்று, இறைவனுடைய ஆர்வம் ஒன்று. அப்போ 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய இறைவன் இறைவனுடைய ஆர்வத்தின்படி நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கணும்னு தான் இறைவன் நினைக்கிறார். அப்போ நம்முடைய ஆர்வம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்றால் வேற பாணியில ஏற்றுக்கொள்கிறது. அதான் உங்க விஷயம். தான் விரும்பி நாடும் சுவையின் பலன் மனிதனுக்கு இனிக்கும், கசப்பதும் உண்டு. அப்போ அப்படி விரும்பி நாடக்கூடியது, அதாவது என்னன்னா, இங்க சுவை என்பதை பெரும்பாலும் அப்பா இந்த இடத்துல எழுதியிருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பொதுவாக எழுதியிருக்கார். தான் விரும்பி நாடும் சுவையின் பலன் மனிதனுக்கு இனிக்கும், கசப்பதும் உண்டு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இருமையில அவர் சொல்றதுனால வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், வலி, ஆனந்தம், இது எல்லாத்தையுமே இப்படிதான் அவர் பங்கிட்டு சொல்றார். அதனாலதான் நமக்கு பொறுத்த வரைக்கும் சுவையில இனிப்பதும் உண்டு, கசப்பதும் உண்டு. இறைவனுக்கு இனிப்பு விருப்பம். இறைவனுக்கு எப்படின்னா இனிப்பு மட்டும்தான் விரும்புறது. இறைவன் விரும்பக்கூடியது இனிப்பு மட்டும்தான். நம்ம கொடுக்கறதும் இனிப்பு மட்டும்தான். கசப்பை இறைவன் உயர்ந்த இனிப்பாக நாடுகிறான். அப்ப இறைவன் நாடக்கூடிய கசப்பு என்பது உயர்ந்த இனிப்பை தான் இறைவன் கசப்பை தான் இனிமையாக அனுபவிக்கிறான். மனிதன் இனிப்பாக கருதும் இனிப்பையே இறைவன் அவனுக்கு அருள் என்ற தலைப்பில் விரும்பி வழங்குகிறான். அப்போ நம்ம எது இனிப்பு என்று நினைக்கிறோமோ அதே இறைவன் அவனுக்கு அருள் என்ற தலைப்பில் விரும்புகிறான். நமக்கு அருள் என்ற ஒரு தலைப்பின் கீழே அதை வழங்குகிறான். அன்னை இறைவனின் இனிப்பான அருளை அன்னை எப்படி கொடுக்குறாங்க? அன்னை இறைவனின் இனிப்பான அருளை, இறைவனுடைய அந்த எக்ஸ்டசி, அந்த இனிமையான ஒரு அருள், அதை அருளை இதமாக, உயர்வாக நம்மை அரவணைத்து நம் மனம் ஏற்று போற்றும் வகையில் அளித்தபடி இருக்கிறார். அதற்காக அவதாரம் எடுத்தவரே அன்னை. அன்னையினுடைய அவதாரம் என்னன்னா, அப்பா சொல்றாங்க, அன்னை இறைவனின் இனிப்பான அருளை இதமாக, உயர்வாக நம்மை அரவணைத்து நம் மனம் ஏற்று போற்றும் வகையில் அளித்தபடியே இருக்கிறார். இதான் அன்னை எடுத்துக்கொண்டது முடிவு. மனிதனுடைய சுயநலமான ஆசைகளை பூர்த்தி செய்வதை, மனிதனுடைய எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஆசைதான். அது சுயநலம் தான். சுயநலமே இவனுக்கு ஆசை. மனிதனுக்கு சுயநலம் என்பதன் மீதுதான் ஆசை, சுயநலம் என்பதன் மீதுதான் பற்று. ஆனா அதையேதான் அவன் வாழ்வாகவும் நினைத்துக் கொண்டான். ஆசைகளை பூர்த்தி செய்வதை தம் பரநலமான லட்சியமாக கொண்டவர் அன்னை. அன்னையினுடைய லட்சியம் பரநலமான லட்சியம். அப்போ எப்படி இது ரெண்டையும் கொண்டு வருது? இதுல ஒரு முரண்பாடு நமக்கு தெரிகிறது இல்லையா? அப்போ அன்னை நம்முடைய சுயநலமான ஆசைகளை எப்படி பரநலமான லட்சியமாக கொண்டவர் அன்னை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்றோ ஒரு நாள் நாம் ரயிலில் பிரயாணம் செய்தாலும் அந்த ரயில் நமக்கு ஒரு சௌகரியத்தை கொடுக்கிறது, நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. அந்த அம்சத்துலதான் அன்னை செயல்படுகிறார்கள். ஒரு ரயிலை போல எல்லாருக்கும் பொதுவாக அன்னை செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் அதில் ஒரு நாள் பயன்படுத்துகிறோம். அதிலேயே நம்முடைய கால் என்பதை நாம் மறந்து அந்த காலை பாதுகாக்க தவறி முடிக்கிறோம். இதுதான். அப்போ இது யார் பேர்ல தவறுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம். அதை நாம் பெற்று அனுபவிப்பதை, அப்படி அன்னை கொடுக்கக்கூடியதை அதை நாம் பெற்று அனுபவிப்பதை அருள் எனவும் கூறுகிறார். உலகில் நடப்பவை அனைத்தும் அருளால் என்றாலும், உலகத்தில் நடக்கிறது எல்லாமே அருள் தான். நன்மை தீமை எல்லாமே அருள் தான் என்றாலும் மனிதன் சிலவற்றை மட்டும் விரும்புகிறான். எல்லாமே அருளால செயல்பட்டாலும், உலகமே அருளால இயங்கினால் கூட மனிதன் சிலவற்றை மட்டும்தான் விரும்புகிறான்.
அந்த தேவைகளையும் ஆசைகளையும் மட்டும் பூர்த்தி செய்வது இறைவன் கடமை அல்ல. நம்முடைய சுயநலமான நம்முடைய ஆசையை பூர்த்தி செய்வது மட்டும் இறைவனுடைய கடமை அல்ல. அவை பூர்த்தியான பின்னரே தன்னை மனிதன் நினைப்பான் என்பதால் இறைவன் மனிதனிடம் இல்லறத்தை பூர்த்தி செய்து துறவரத்தை மேற்கொள்ளும் அமைப்பை ஏற்படுத்தினான். அதை புரிந்து கொண்டதால் இறைவன் என்ன செய்யறான்னா, நம்முடைய சுயநலமான இல்லறம் என்று சொல்லக்கூடியதை அதை பூர்த்தி செய்து துறவரத்தை மேற்கொள்ளும் அமைப்பை ஏற்படுத்துவதற்கான தன்னை நினைத்து தன்னுடைய ஒரு இறைவனை அடையக்கூடிய லட்சிய வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு சாய்ஸையும் கொடுக்கிறார்கள். இறைவனின் திருவுள்ளத்தை பூவுலகில் சொர்க்கமாக மனிதன் அனுபவிக்க அவதாரம் எடுத்த அன்னை அவனுக்கு அளவு கடந்து வாரி வழங்குவைகளில் முக்கியமானவை 2. அப்ப இறைவனுடைய திருவுள்ளத்தை பூவுலகத்துல அன்னை சொர்க்கமாக, பூவுலகம் சொர்க்கமாக, பூவுலகே சொர்க்கம் அப்படி என்று நிர்மாணம் செய்த அன்னை, மனிதன் அனுபவிக்க அவதாரம் எடுத்த அன்னை அவனுக்கு அளவு கடந்து வாரி வழங்குவைகள் முக்கியம். அளவு கடந்து அன்னை நிறைய விஷயம் வாரினாலும் குறிப்பாக அப்பா 2 சொல்றார். 1 அபரிமிதமான அதிர்ஷ்டம், 2 அளவு கடந்த பாதுகாப்பு. ஏன்னா 2மே நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம். நமக்கு வாழ்வு என்பதுதான், நமக்கு பாதுகாப்பு என்பதுதான் நமக்கு ஒரு அரணாக இருக்கும். நாம ஆனா அந்த பாதுகாப்பு என்கிற அம்சத்தை நாம் மறந்து விடுவோம். நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய ஒரு ஆர்வம். நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருந்தாதானே பூலோகமே இருக்கும். இந்த பூவுலகம் இருப்பதற்கு பாதுகாப்பு அவசியம். அப்ப இந்த பூவுலகத்தையே ஒரு பாதுகாப்பு வைத்து தான் இறைவன். அப்படி மிக மிக ஆர்வமாக மனிதன் கண்களை மூடி இவற்றிலிருந்து விலகி தன் நாடி நரம்புகள் விரும்பும் சுவையை ஆர்வமாக நாடுவதையே தன் வாழ்வு என கொள்கிறான். ஆனா மனிதன் எப்படி இருக்கிறான்? ஒன்று அபரிமிதமான அதிர்ஷ்டம், இன்னொன்று அளவு கடந்த பாதுகாப்பு. ஆனால் மனிதனுடைய ஆர்வம் அவன் கண்களை மூடி இந்த 2லிருந்தும் விடுபட்டு விலகி தன் நாடி நரம்புகள் விரும்பும், தன் நாடி நரம்புகள் விரும்பும் தான் வயிற்றெல்லாம் சுவைக்கு உரியது, சுவையை ஆர்வமாக நாடுவதையே தன் வாழ்வு. அப்ப இறைவனுடைய ஆர்வமும் அன்னையினுடைய ஆர்வமும் வேறொரு திசையில் இருக்க நாம் அதற்கு எதிர்மாறான திசையில் பயணம் செய்கிறோம். நமக்கு தேவை சுயநலம், சுவை. இதை எல்லாமே நம்ம சுவைக்காக ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய சுவைக்காக இருக்கும். அப்ப அப்பா வேற சில இதுக்கு உதாரணமாக சிலதை சொல்றார். புதுவை வழியாக ஆஸ்திரேலியா போகும் பெண்மணிக்கும் சில்வியா பூரண பாதுகாப்பை கேட்காமல் அறியாதவருக்கும் அளிப்பது அருள். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, மதர் நம்முடைய பாதுகாப்பை கருதி நம்ம அறியாமலேயே அன்னை நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஆயுள் முடிந்தவுடன் அஷ்டமி நவமியில் விமானம் ஓட்டும் பொழுது ஆபத்து வந்த பின் அரை சனத்தில் அற்புதமாக விளக்கியது அன்னையின் படம். அதாவது அன்னைக்கு இந்த அஷ்டமி நவமி இந்த இது எதுவும் கிடையாது. அன்னையினுடைய ஒரு படம் இருந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அப்பா குறிப்பிடுறார். 2 அடியில் வந்துவிட்ட வேகமான பஸ்ஸில் இருந்து காப்பாற்ற தூக்கி சென்றது அன்னையின் அமிர்தம். அதாவது பஸ் 2 அடிக்கிட்ட நம்ம கிட்ட மோதுற மாதிரி வரும்போது நம்மளை எப்படி நமக்கு நம்மளே அறியாம நம்மளை வேற பக்கத்துல அணிச்சு அந்த விபத்துல இருந்து அன்னை தவிர்க்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய கண்ணுக்கே தெரிவதில்லை அப்படிங்கிறாங்க அப்பா. மனிதன் ஆர்வமாக நாடுவது அற்புதமான அருள் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான அருளை மனிதன் ஆர்வமாக நாடுவது இல்லை அப்படிங்கிறாங்க அப்பா. அதற்கு அடுத்த ஆன்மீக லட்சியம் இல்லை. அதற்கு அதே மாதிரி ஒரு ஆன்மீக லட்சியம் நமக்கு இல்லை. இப்படி அருளுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறதோ அதே போல நமக்கு ஒரு லட்சியம் இல்லை. நல்லதும் அவன் நாடும் பட்டியலில் இல்லை. ஒரு நல்லதாக இருக்கான்னு பார்த்தா மனிதன்கிட்ட அதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்பா. மனிதன் நாடுவது எது என்று கேட்டால் பெருமை. மனிதன் நாடுவது பெருமை மட்டும். அதுவும் தற்பெருமை. தற்பெருமைனா இன்னும் அதிகமா சுவைப்பான். அதிலும் வீண் பெருமை என்றால் இன்னும் அதிகமாக சுவைப்பான். பணத்தை நம் மனம் பாராட்டும், பணமுடையவரை போற்றும். பணக்காரனின் மோதிர கையால் குட்டு பெற விழையும், ஏமாந்தவனை உலகம் அழிக்கும். ஏமாந்தவன் தன் தகப்பனானாலும் மகானானாலும் அதையே செய்வான்.
ஏமாந்தவன் எழுந்து நின்றால் பழி வாங்குவான், நல்லவனானால் அழித்தவருக்கு உதவி செய்வான், உதவியை பெற்று மீண்டும் அழிக்க முயல்வார்கள். அதனால நமக்கிட்ட இருந்து நம்மளோட இதுல இருந்து வந்தவங்களே நாம ஒரு விஷயமா அவங்கள நினைச்சிருப்போம், இதெல்லாம் நல்லதுதானே நினைச்சிருப்போம். ஆனா நாம எதையெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோமோ, நாம எதெல்லாம் சரி நினைக்கிறோமோ அதற்கு மாறாக எதிர்காலத்துல மாறி நடக்கும். அவர்கள் எல்லாமே நமக்கு துரோகம் இழைப்பார்கள், நமக்கு எதிரியாக மாறுவார்கள் என்பது அப்பா அவர் சொல்கிறார். அப்போ அருள்ல இருந்து செயல்படுவதற்கு பதிலாக நம்ம ஆசையிலிருந்து செயல்படக்கூடிய இடத்துல சொல்கிறார். அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் உயிர் பிரிந்தால் அந்த இடத்தில் துக்கம் இருக்காது. அன்னையை சரியான முறையில் ஏற்றுக்கொண்டவர்களுடைய உயிர் பிரிந்தால் அந்த இடத்துல துக்கம் இருக்காது. அதை கண்டுபிடிக்கலாங்கிறார். அமைதி நிலவும். ஆத்மாவின் உயர்ந்த அமைதி அனைவரையும் ஆசீர்வதிக்கும். அந்த ஆத்மாவினுடைய உயர்ந்த அமைதி அனைவரையும் ஆசீர்வதிக்கும். ஆவி ஆட்சி செய்யாது. உயிர் பிரிந்த பின் அன்பர்கள் ஆவி பிறரை மிரட்டுவதில்லை. உயிர் பிரிந்தாலும் அன்னை அன்பர்களுடைய ஆவி அடுத்தவங்களை மிரட்டாது. அதனால்தான் உடலை தகனம் செய்யக்கூடாது என அன்னை கூறுகிறார். அன்னையை ஏற்றுக்கொண்டு அவர் காலடியில் வாழ்ந்த எவரும் இந்த சட்டத்தை ஏற்றதில்லை. அன்னையினுடைய காலடியிலேயே இருந்து அன்னைக்காக சேவை செய்வதாக சொல்லிக் கொண்டவர்கள் அனைவருமே அன்னையின் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதை மறுப்பவர்களாக இருக்கிறார். அன்னையின் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொள்பவர்களாக இருக்கிறார்கள் என்று அப்பா சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் எங்கள் ஆச்சாரம் என்று கூறி விலகுவார். அந்த மாதிரி இடங்கள் வரும்பொழுது அன்னை வேறு தான் வேறு. பாக்கி இடங்கள்ல அன்னை வேண்டும், சில இடங்கள்ல அன்னை நமக்கு வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய சில குறுகிய பண்புகளை அங்க வலியுறுத்துவாருங்கிறதுக்காக அப்பா சொல்றார். அன்னையை ஏற்றவர்கள் அன்னையின் சட்டங்களை ஏற்பதில்லை என்பதே 50 ஆண்டு அனுபவம். அப்பா தன்னுடைய அனுபவமாக இங்க சொல்லல, ஆனா பொதுவா இங்க குறிப்பிட்டிருக்கார். அவருடைய 50 ஆண்டு கால அனுபவம் என்னன்னா, அன்னையை ஏற்றவர்கள் அன்னையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள், அன்னையை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அன்னையின் சட்டங்களை ஏற்பதில் முரணாக இருப்பார்கள். இதுதான் அப்பாவுடைய 50 ஆண்டு கால அனுபவம் எழுதுறார். மாமா இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவன் அன்பன் என்பதை மறந்து துக்கத்திற்கு போய் அடுத்த நாள் கனவில் தன் சவத்தை கண்டு அலறினான். அது போன்ற கனவு அவன் நாயில் முடிந்து விட்டது என்பதை காட்டுகிறது. ஒரு நாள் பிரார்த்தனை அவனை அந்த ஆபத்திலிருந்தும் காப்பாற்றியது. ஒரு நாள் பிரார்த்தனையே அவனை காப்பாற்றிருக்கு. இந்த மாதிரி அவன் அன்பரா இருந்து மாமா இருந்து விட்டார் என்ற துக்க செய்தியை கேட்டு அந்த சடங்கிற்கு சென்றதனால் அவனுக்கு அந்த ஆபத்து வந்தது. மீண்டும் மீண்டும் அதே தவற்றையும் அது போன்ற அத்தனை தவறுகளையும் அவன் செய்ய தவறியதில்லை. ஒரு முறை இப்படி அன்னை காப்பாற்றியிருந்தால் கூட திரும்ப திரும்ப அதே மாதிரி உள்ள சடங்கு சம்பிரதாயங்கள் ஆழ்ந்து மூழ்குவன் தான் மனிதன். இல்லைன்னா அன்னை அன்பர்களே அதை சொல்கிறார். அன்னை அன்பர்னே சொல்றார் அவர். அன்னை ஸ்ரீ அரவிந்தரை பற்றி ஒருவர் 5 நிமிஷம் கூறியதை கேட்டவருக்கு அருளாக அடுத்த செய்தி, நான் ஸ்ரீ அரவிந்தரை தரிசனம் செய்தேன் என்று கிடைத்தது. அன்னை அரவிந்தரை பற்றி ஒருவர் 5 நிமிஷம் கூறியதை கேட்டவருக்கு அருளாக அடுத்த செய்தி, நான் ஸ்ரீ அரவிந்தரை தரிசனம் செய்தேன் என்று கிடைத்தது. இந்த அளவில் அருள் அவரை ஸ்பர்சித்ததில் முடிவான ஆபத்தில் இருந்து அடுத்த சில ஆண்டுகளில் அவர் 3 முறை காப்பாற்றப்பட்டார். 3 முறை அவருக்கு ஆபத்து வந்த உடனேயும் அன்னை அரவிந்தரை தரிசனம் செய்து அந்த பாக்கியத்தினால அவர் 3 முறை காப்பாற்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்பா அருளின் செயல் முடிவானது. நம்முடைய ஆர்வம் அகந்தையை நோக்கி இருந்தாலும், ஆசையை நோக்கி இருந்தாலும், சுயநலத்தை நோக்கி இருந்தாலும், அவருடைய லட்சியம் எல்லாரையும் பாதுகாப்பது, எல்லாருக்கும் அருளை கொடுப்பது, எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பது, எல்லாருக்கும் அளவு கடந்த அதிர்ஷ்டத்தை உற்பத்தி செய்வது, வாய்ப்புகளை உருவாக்குவது. இப்படிதான் அவங்களோட இருக்கும். அருளின் செயல் முடிவானது. கிரேஸ் டிட்டர்மைன்ஸ் இட்செல்ஃப். திருமணம் ஆகாது என்ற பயம் பீடித்தவருக்கு காணிக்கை அனுப்பியுடன் அமெரிக்க வரன் 3 வந்தது. ஏற்க மறுத்தார். வாய்ப்பை விளக்கும் பொழுது இழப்பை நாம் அறிவதில்லை. திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காணிக்கை அனுப்பிச்ச உடனே 1 வரன் இல்ல 3 வரன் அமெரிக்காவில இருந்து வருது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள அன்பர் மறுத்து விட்டார்.
வாய்ப்பை விளக்கும் பொழுது அதனுடைய இழப்பை நாம் அறிவதில்லை. அதான் வாய்ப்பை நாம் மறுக்கும் பொழுது எது அன்னை வழங்கக்கூடிய வாய்ப்பு, எது அன்னை வழங்கக்கூடிய அருள், எது அன்னை வழங்கக்கூடிய பாதுகாப்பு என்பதை நாம் அறியாமையில் இருப்பதால், நாம் சுவைக்க விரும்புவதால் அதை பற்றிய ஒரு ஆழமான ஒரு ஏற்புத்திறன் நம்மகிட்ட இல்லை. பிரதமரின் நண்பர் வீடு தேடி வந்து பார்த்தது அருள் என அறியாதவருக்கு வந்த வாய்ப்பு தெரியவில்லை. அதை அவர் விளக்கியதும் தெரியவில்லை. பிரதமரின் நண்பர் வந்து வீட்டுக்கே வந்தா கூட அது நான் அருளால செயல்பட்டது என்பது தெரியாம அதையும் விளக்குகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று அப்பா சொல்கிறார். அன்பர்களுக்கு அதுபோல் வராத வாய்ப்புகள் இல்லை. அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏராளமான வாய்ப்புகள் வந்திருக்கும். வாய்ப்புகள் வராத வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்புகளை விளக்குவதே நம்முடைய வாழ்க்கையின் பாணி. வாழ்க்கையினுடைய நம்முடைய பாணி என்பது வாய்ப்புகளை விளக்கிக் கொண்டே இருப்பது, அருளை மறுப்பது, ஆர்வத்தை வேறு ஒரு இடத்துல மாற்றுவது, அன்னையின் சட்டங்களுக்கு புறம்பாக நம்முடைய ஆர்வத்தை மாற்றி செல்வது. அதான் வாய்ப்புகளை விளக்குவது போல் பாதுகாப்பையும் விளக்குகிறோம். வாய்ப்புகளை விளக்குவது போல் பாதுகாப்பையும் விளக்குகிறோம். வாய்ப்புகளை தான் விளக்குகிறோம்னா பாதுகாப்பையும் விளக்கி நமக்கு நாமே ஆபத்தை தேடிக்கொள்கிறோம். நமக்கு வரும் ஆபத்தை அருகில் நிகழும் ஆபத்து காட்டுகிறது. நமக்கு வரும் ஆபத்தை அருகில் நிகழும் ஆபத்து காட்டுகிறது. அப்பவும் நமக்கு புரியல. நமக்கு வரக்கூடிய ஆபத்து வேற பக்கத்துல வேற இடத்துல நடக்கும். அப்பவும் இது தவிர்க்கப்பட்டது என்பதை நாம் உணர்வதில்லை. அப்படி காட்டுவது கண்ணில் படுவதில்லை. நமக்கு கண்ணில் பட்டு நம்ம அதை உணர்ந்து கொள்ள தவறுகிறோம் என்று எழுதுகிறார். அப்படி கண்ணில் பட்டாலும் அந்த ஆபத்து நமக்கு வராமல தள்ளி போனது, மாறி போனது. கண்ணில் பட்டாலும் மனதில் படுவதில்லை. மனதில் பட்டாலும் மனமே சொன்னாலும் நாம் அதை எல்லாமே மனம் சொல்வதை ஏற்றுக்கொள்வதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அன்னையின் அருள் செயல்படும் பொழுது நம்முடைய மனமும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மனதில் பட்டாலும் முயன்று அருளை விளக்குவது மனித வாழ்வில் தெரிந்த வழி. முயன்று அருளை விளக்குவது மனித வாழ்வில் தெரிந்த வழி. அதாவது மனித வாழ்வுல வந்து நமக்கு தெரிந்தது என்னன்னா, அருளை விளக்குவது மட்டும் இல்ல, முயற்சி செய்து அதற்கென்று முயற்சி செய்து நம்ம அருளை விளக்குவோம். அன்னை அளிக்கும் பாதுகாப்பு ஒரு கற்கோட்டையை போன்றதுன்னு அப்பா சொல்றாங்க. அன்னை அளிக்கும் பாதுகாப்பு கற்கோட்டை போன்றது. அது மட்டும் இல்ல, அந்த கற்கோட்டை நம்மை சூழ்ந்துள்ளது. அன்னையினுடைய பாதுகாப்பு என்கிற கற்கோட்டை நம்மளை சூழ்ந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. நாமே விளக்குவது நமக்கு இறைவன் அளிக்கும் உரிமை. அதாவது நமக்கு ஒரு உரிமையை இறைவன் கொடுத்திருக்காரு, சாய்ஸ் அப்படின்னு. அது என்னன்னா, நாமே எதை வேண்டுமானாலும் விளக்கலாம். அருளையும் விளக்கலாம், பாதுகாப்பையும் விளக்கலாம், வாய்ப்பையும் விளக்கலாம். எல்லாவற்றையும் நமக்கு விளக்குவதற்கு நமக்கு உரிமையை இறைவன் அளித்திருக்கிறார். உரிமையை பயன்படுத்தி உயிரை அழித்தாலும் ஆத்மாவுக்கு உயர்ந்த பலன் உண்டு. உரிமையை பயன்படுத்தி உயிரை அழித்தாலும் ஆத்மாவுக்கு உயர்ந்த பலன் உண்டு. ஏன்னா ஆன்மா என்பது இறைவனுடைய அம்சம் என்பதால் பாக்கி இரண்டு இங்க அடிபட்டு போகுது. உரிமையை பயன்படுத்தி உயிரை அழித்தாலும் அது மனித சுபாவம், அது அப்படிதான் செய்யும். ஆனால் ஆன்மா என்பது இறை அம்சம் உடையதால் அது வந்து ஒரு வளரக்கூடிய இடத்துல அரவிந்தம் இருக்கு இல்லையா, அதனால ஆன்மா என்கிற இடத்துல உயர்ந்த பலன் உண்டு. உலகில் இன்று இல்லாத பாதுகாப்பை அன்னை வழங்குவதை முறையாக ஏற்று பலன் பெறுவது வாழ்க்கைக்கு உகந்தது. வாழ்க்கைக்கு எது உகந்தது என்றால், உலகிலேயே இன்னைக்கு இல்லாத பாதுகாப்பை அன்னை நம் அன்பர்களுக்கு வழங்குகிறார். அதை முறையாக ஏற்று நாம் பின்பற்றி பலனை பெறுவதுதான் நம்முடைய வாழ்வின் லட்சியமாக இருக்கும். வாழ்க்கைக்கு உகந்தது, அதை மறுத்தல் கூடாது. அந்த இடத்துல விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல அன்னை விரும்பும் சட்டங்களை நாம் ஆர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பா அவர்கள் இந்த கட்டுரை நிறைவு செய்கிறார்கள். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அங்கிள் நீங்க பேசுறதா இருந்தா அன்மியூட் பண்ணிக்கணும் அங்கிள். டேப் அன்மியூட் பண்ணிட்டேன். இல்ல அங்கிள், அங்க சென்டர்ல உள்ள டேப்.
இப்ப பேசுங்க. இந்த சொற்பொழிவின் முக்கியமான செய்தி, அன்னையின் அருள், அன்னையை ஏற்றுக்கொண்டவருக்கு எப்பொழுதும் வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நம் அறியாமையினாலும் சுவை பிடித்ததை சுவைப்பதை பிடித்ததை ருசிப்பதை செய்கின்ற நாம் அந்த அருளிலிருந்து விளங்குகிறோம். அந்த அருளை விளக்காமல் கவனமாக இருந்து அருளை சேர்த்து வருட வேண்டும் என்று சொற்பொழிவு முக்கியமான. அடுத்தது, அருளை வழங்குகின்ற அன்னை பாதுகாப்பை வழங்குகின்றார். கற்கோட்டை போன்ற பாதுகாப்பை வழங்குகின்றார். ஆனால் நாம் அறியாமையால் அந்த பாதுகாப்பிலிருந்து இந்த ருசி என்ற நமக்கு பிடித்ததை செய்வது, ருசிப்பதை செய்வது, ருசியை அந்த பாதுகாப்பு கற்கோட்டை கொண்ட பாதுகாப்பிலிருந்து இரண்டையும் செய்யக்கூடாது. அருள் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த அருளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை அளிக்கின்ற பாதுகாப்பிலிருந்து விலகக்கூடாது. பொருள் அன்னை செய்ய வேண்டியதை செய்வது, தடுப்பதை தடுக்க வேண்டும். முக்கியமாக எடுத்துக்காட்டு, துக்கத்திற்கு போய் துக்கத்தில் மாற்றிக்கொள்வதற்கு சொன்னார். இந்த முறை பழைய முறைப்படி செய்கின்ற இருக்கின்ற கடமைகள் செய்கின்ற நாம் அறியாமல் இந்த ஒரு நாம் தெளிவாக அன்னையை படிக்கும் அனைத்தையும் எளிய இந்த தமிழ் வெளியிட்டார். பல முறை சொல்லியிருக்கின்றேன். அரவிந்தர் வாழ்வனைக்கும் யோகம் என்று சொல்லியதை மிக கடுமையான ஆங்கிலத்தில் எழுதினார். தமிழை அவர்கள் எளிமைப்படுத்தி தமிழில் அன்றாட வாழ்வில் நடக்கின்ற எடுத்துக்காட்டுகளும் கொடுத்தார். நாளை கல்வி அவர்களுடைய அவருடைய சமாதியின் நாளை